welcome to this video lecture. So போன கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து third unit technical analysis content பார்த்தோம். ஸோ என்னென்ன இந்த சாப்டரில் பார்க்க போகிறோன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் முன்னாடி டிஸ்பிளே ஆகிருக்கிறது வந்து நிஃப்டி இண்டெக்ஸ். நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் என்எஸ்சி அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக தெரியாதவங்க நீங்கள் கொஞ்சம் ஸ்டாக் ஃபண்டமெண்டல்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஜஸ்ட்டு நான் வந்து இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ லெக்சரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன அப்படின்றத வந்து ஒரு என்ன சொல்கிறது ஓவர்வியூ மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து இதை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் புரியும். என்எஸ்சி அப்படின்றது வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஸோ இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு கம்பெனி அவங்களோட ஷேரை ஐபிஓவில் பப்ளிஷ் பண்ணிவிட்டு ஐபிஓக்கு இஷ்யூ பண்ணிவிட்டு அதுலேருந்து அவங்க ஃபண்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் நிறைய இருக்குது. அதில் என்எஸ்சி ஒன் ஆஃப் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பிஎஸ்சி அப்படின்றது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இருக்கையிலேயே வந்து ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து நிஃப்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை வச்சே வந்து நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே தான் வந்து ஒரு 50 கம்பெனிஸ் எடுத்துக்கிறோம். 50 கம்பெனிஸும் நல்ல ஒரு டாப் பெர்ஃபார்மிங் கம்பெனியை எப்படி எடுக்கிறோன்னா வேறு செக்டாரில் எடுத்து அதுக்கு அவங்க சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த செக்டாரில் இருக்குது எந்தெந்த ஈக்குவலாக ஸ்ட்ராட்டிஃபைடாக அவங்க எடுத்துக்கிறாங்க சாம்பிள் மாதிரி எடுத்து இதோட ஆவரேஜ் அதோட மார்க்கெட் ப்ரைஸோட ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ தான் வந்து அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸை வச்சு ஆவரேஜ் எடுத்தோம்னா அதோட வேல்யூ தான் வந்து இந்த நிஃப்டி இண்டெக்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ டோட்டலாக ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி இப்போ எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருக்குது மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு பேரோமீட்டர் மாதிரி. இப்போ எப்படி ஒரு அட்மாஸ்பியரில் சேஞ்சஸ் இருக்கும்போது அந்த மெர்க்குரி வந்து பார்த்திங்கன்னா பேரோமீட்டர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதில் வந்து அந்த மெர்க்குரி அப்படியே வந்து ப்ரெஷர்னால் ரைஸ் ஆகும் உள்ள. ஸோ அதே மாதிரி இதில் வந்து மார்க்கெட்டோட ப்ரெஷர் இருந்துச்சுன்னா டவுன்வேர்ட்லேயும் இப்போ பையிங் நல்ல மார்க்கெட் க்ரோத் இருந்துச்சுன்னா அப்வர்ட்லேயும் வந்து ட்ரெண்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக ஒரு நிஃப்டி இண்டெக்ஸோட ஒரு இன்டர்பிரிட்டேஷன். இப்போ இது வந்து இயர் வந்து 2020 2024 வரைக்கும் உள்ள நிஃப்டி இண்டெக்ஸ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மேஜர் டீப் ஸ்லோப்ஸும் இருக்கும். நல்லா கீழே ரொம்ப மார்க்கெட் டவுனாகவும் ஆகும். அதே நேரத்தில் லாங் டேர்மில் வச்சு பார்க்கும்போது எப்பயுமே வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். யூஸ்வலாக வந்து இதுதான். இப்போ இந்த 4 இயரோட நிஃப்டி சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு மைக்ரோ லெவலில் பார்க்கும்போது 1 இயருக்கோ இல்லைன்னா ஒரு 2-3 மந்த்ஸுக்கு பார்க்கும்போது ஒரு ட்ரெண்டு வந்து சைட்வே ட்ரெண்ட்லேயோ இன்னெல்லாம் லேஸாக அந்த ட்ரெண்டு வந்து கொஞ்சம் டவுன்வர்ட்ஸில் போக தான் செய்யும். பட் ஆனால் லாங் டேர்மில் வச்சு பார்க்கும்போது 4 இயருக்கு எப்பயுமே வந்து மார்க்கெட் ட்ரெண்டு அப்வர்டில் தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம நிஃப்டி இண்டெக்ஸை வச்சு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த இதில் வந்து நம்ம எப்படி இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா இதில் வந்து இந்த இருக்கிற சார்ட்டை வச்சு தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம். இந்த வேல்யூஸை அதாவது இந்த இயரை வந்து டைமை வந்து கீழே இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸ்லையும் தென் வந்து நம்பர் ஆஃப் வேல்யூ எவ்வளவு வேல்யூ அப்படின்றத வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் வச்சு பிளாட் பண்ணுற அந்த கிராஃப் வந்து தான் யூஸ்வலாக கிராஃப் வந்து இப்படி தான் பிளாட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த கிராஃபில் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் சார்ட்டிங் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சார்ட்டிங் இண்டெக்ஸ் வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த டெக்னிக்கல் அனாலிசிஸ் மாதிரி. இதுவும் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ். பார்த்தவொடனே நிஃப்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஜூலைலேருந்து 21 ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்லேயே இருக்குது. அடுத்து அதே 21 ஜூலைலேருந்து 22 ஜூலை வரைக்கும் சைட்வே ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம இன்டர்பிரிட்டேஷன் எடுத்துக்கணும்.
ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதுதான் பேட்டர்ன் அப்பியரன்ஸ். ஸோ இதை பற்றி இன்னும் வந்து என்னென்ன பேட்டர்ன் அப்படின்றத பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ தேங்க்யூ, பாய்.